அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் 4ஆம் தேதி சுக்கிர பகவான் உச்ச ராசியான மீன ராசியில் வக்ரம் பெறுகிறாரு. இதனால உங்களுடைய வாழ்வில் நீங்கள் பட்ட துன்பங்கள் அனைத்தும் துள்ளலாக மாறக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிரனுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த சுக்கிர பகவானுடைய வக்ர காலத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் சுக்கிரன் வக்ரம் பெற்றும் ராகு புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன் அமர்ந்த போது எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட்டு இருக்குங்க. தற்போது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன் நீச்சமற்று சஞ்சரிப்பதும் எதிர்பாராத பல நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிரனுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த பல காரியங்கள் நல்லபடியாகவே நடக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. பணவரவு நன்றாக இருக்கும். ஊடக தொழிலில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிரனுடைய வக்ரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல சுக்கிரன் உச்சத்தில் இருப்பது சுபகாரிய முயற்சிகள் பலிக்குங்க. 2ஆம் இடத்தில் உள்ள குரு உங்களுடைய நிதி மற்றும் குடும்ப பிரச்சனைகளை சிக்கலுக்கு உள்ளாக்காமல் சுமூகமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல உங்களுக்கு அரசாங்க அனுகூலங்கள் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல 12இல் ராகு இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் உண்டு. இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. உடல் நலன்ல கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல கணவன் மனைவி தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுங்க. அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. புதிய முயற்சிகளை கவனமாக செய்யுங்க. வீண் அலைச்சல்கள் உண்டு. இருந்தாலும் அந்த அலைச்சல்களாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சகோதரர்களோடு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. நெருங்கிய உறவினர்களுடைய ஒற்றுமை அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிர பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராகு ஒருவரை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக வலம் வருகிறாங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே இந்த தருணங்கள்ல வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்குங்க. அதே போல் முக்கிய கிரகமான சூரியன் சனி அனுகூலமாக நிலை கொண்டிருப்பதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்திரஸ்தானத்தில் கேது நிற்பதால பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கிர பகவானுடைய வக்ர காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலன் அளிக்குங்க. குறிப்பா வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பிள்ளை அல்லது பெண்ணுடைய வருகையும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரலாங்க. விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால வீண் செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது. குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால சுப நிகழ்ச்சிகள் மன நிறைவை அளிக்குங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சுக்கிர பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவானும் சுக்கிரனும் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிக்கும் நிலையில பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் இந்த தருணங்களை நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. ஏற்கனவே அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் மேசராசி அன்பர்களுக்கு
சலுகைகள் இத்தருணங்கள்ல அதிகரிக்க இருக்குது. அதே போல தற்காலிக பணிகள்ல உள்ள அன்பர்களுக்கும் அவரது வேலையில் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உற்பத்தியை துணிந்து நீங்கள் அதிகரிக்கலாங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுகூலமான ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிரனுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குது. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் எளிதில் கிடைக்குங்க. அதே போல உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் இந்த சுக்கிரனுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குது. ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை தருங்க. சந்தை நிலவரம் உதவிகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. சூரிய பகவான் அனுகூலமாக நிலை கொண்டிருப்பதால அரசாங்க கொள்கைகள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல கலைத்துறையில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பகவானுடைய வக்ர காலகட்டங்களில் எதிர்பாராத பல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டுப்புற பாடகர்கள் ஆகியோர் நன்மை பெறுவாங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு சாதகமான ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை பெரும்பாலும் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய கிரகங்களுடைய சக்தியில் தாங்க இருக்குது. இவர்கள் சுக்கிரனும் செவ்வாயும் ஆதரவாக சஞ்சரிப்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்வில் இந்த சுக்கிரனுடைய வக்ரகதி காலகட்டங்களில் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு தொடர்பு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் இத்தருணம் முழுவதுமே மாணவ மாணவியருக்கு சாதகமாக வலம் வருகிறாங்க. இதனால பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றலும் கிரகிப்பு தருணம் வேற இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உள்ள மாணவர்களுடைய சேர்க்கை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரனுடைய வக்ர காலகட்டத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பூமிக்காரகரான செவ்வாய் அனுகூலமான நிலையில சஞ்சரிப்பதால தண்ணீர், உரம் போன்ற அத்தியாவசிய பொருட்களுடைய தட்டுப்பாடு இருக்காது. அரசாங்க கொள்கைகள் சாதகமாக இருப்பதை சூரியனுடைய நிலை எடுத்து காட்டுதுங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. ஜனன கால தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களின் பாதுகாக்கும் பொறுப்பு பெரும்பாலும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்களின் கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது. இவர்கள் இருவரும் இக்காலகட்டம் முழுவதுமே சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் என்பதை கிரகநிலைகள் குறிப்பா சுக்கிரனுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ராகு ஒருவருக்கு மட்டும் பரிகாரம் செய்தால் போதுங்க. அதனால திருநாகேஸ்வரம், காளஹஸ்தி ஆகிய திருத்தலங்களுக்கு சென்று தரிசித்து விட்டு வந்தால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.